ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஏலியனை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் தேர்ட் கைண்ட்னு ஒரு படம். ஒரு க்ளோஸா எடுத்திருப்பாரு அந்த ஏலியனை பத்தி, அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க அதை பத்தி அழகா எடுத்திருப்பாரு. 77 வந்த படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈட்டிங்கிற ஒரு அற்புதமான ஒரு படம் எடுத்தாரு. இப்ப வரைக்கும் ஏலியன் மூவிஸ்ல ஒரு கல்ட் கிளாசிக்கா அந்த படம் இருக்கு. அப்ப 2001 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சூப்பரான படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு அதே ஏலியனை மையமா வச்சு ஏலியன் இல்லாத ஒரு ஏலியன் படமா இந்த டிஸ்க்ளோசர் டே எடுத்திருக்காரு. ஸ்பீல்பர்க் இந்த படம் வந்து இந்த ஜென்சி ஸ்டைல் இல்லாம ஒரு நிதானமான சேசிங்கோட, நல்ல கதை அம்சத்தோட, அந்த ஹியூமனிட்டியோட இந்த படம் எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்ற மாதிரி சுப்ரீம் பீயிங்ஸ் வந்து மனுஷர் தான் சொல்லி அதுல போட்டிருக்கோம். ஆனா அதை விட ஒரு சுப்ரீம் பீயிங்ஸ் வந்து இருக்கு. அப்ப வந்து இப்ப இருக்கிற மதங்கள் சொல்ற கோட்பாடு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்குது. ஏன்னா இங்க மனிதர்கள் வந்து பூமியில மட்டும் வந்து மனிதர்கள் வாழ்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பல கிரகங்களை பலது நடந்திருக்கு. பல ரேஸுகள் வந்து அங்கேயும் இருக்கு. அந்த மாதிரிதான் வந்து எப்பவுமே ஸ்பீல்பர்க் சொல்ல வர்றாரு. இந்த படத்துல அதேதான். கிறிஸ்டல் ஸ்கல்ல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஏலியன் நோக்கி தான் அந்த டீமே போகும் இந்தியானா ஜோன்ஸ்ல. அப்ப வந்து கடைசியில அந்த ஏலியனை பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் இருக்கும்போது அவங்க வந்து அதை சொல்ல அவன் மூளை வெடிச்சு மண்டல செதறும். அந்த மாதிரி நீங்க வந்து நினைத்து கூட பார்க்க முடியும். உங்க பிரெயினை வந்து ஏத்துக்க முடியாத பல விஷயங்கள் பல கிரகத்துல அந்த யூனிவர்ஸ் நடக்குது. அந்த கிறிஸ்டல் ஸ்கல்ல வந்து அது காமிச்சிருப்பாங்க. ஒரு தலைக்கு வேண்டி ஒரு 1000 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஏலியன். கடைசியில அந்த ஏலியன் சொல்லும் லிசன் அப்படின்னு. அந்த சீனோட இந்த படம் வந்து அப்படியே முடியும்.